ரிட்டையர்மெண்ட்னாலே பேங்க் அக்கவுண்ட்ல பல கோடிகள் இருக்கணும்னு நான் சொன்னா அதை அப்படியே மறந்துடுங்க. ஏன்னா அதுதான் நாம எல்லாரும் நம்பிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொய். நிஜத்துல என்ன நடக்குது தெரியுமா? வெறும் 50 லட்சம் ரூபாய் மட்டுமே வச்சிருக்கிற ஒருத்தர் ரொம்ப கூலா எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம லைஃபை என்ஜாய் பண்றாரு. ஆனா 5 கோடி ரூபாய் பேங்க்ல வச்சிருக்கிற இன்னொருத்தர் ஐயோ காசு சீக்கிரம் காலி ஆயிடுமோன்னு டெய்லி பயந்துட்டே இருக்காரு. இது எப்படி சாத்தியம்? அதனால உங்ககிட்ட எவ்ளோ பணம் இருக்குங்கிறது இங்க மேட்டரே கிடையாது. உண்மையான கேள்வி என்ன தெரியுமா? மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே உங்ககிட்ட இருக்கிற அந்த முதலீடு எவ்ளோ காலம் தாக்கு பிடிக்கும். அதுதான் இங்க உண்மையான கேம். இப்போ இது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். 50 லட்சம் வச்சிருக்கிறவர் நிம்மதியா தூங்குறாரு. 5 கோடி வச்சிருக்கிறவர் பயத்துல இருக்காரு. இது எப்படி நடக்கும்? அந்த 50 லட்சம் வச்சிருக்கிறவருக்கு தெரிஞ்ச ஆனா பல பேருக்கு தெரியாத அந்த சீக்ரெட் என்ன? கண்டிப்பா ஒரு செகண்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல? அந்த சீக்ரெட்டோட பேர் தான் SWP, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஆனா இங்கேதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இத சரியா யூஸ் பண்ணா இது உங்களுக்கு ஒரு பர்சனல் சேலரி மெஷினா மாறி மாசா மாசம் வருமானம் கொடுக்கும். ஆனா கொஞ்சம் தப்பா யூஸ் பண்ணா உங்களோட மொத்த முதலீட்டையும் சத்தமே இல்லாம காலி பண்ணிடும். உள்ளுக்குள்ள அவ்ளோ பெரிய ஆபத்து மறைஞ்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஷாக் ஆவீங்க. இத்தனை வருஷமா நம்ம எல்லாருக்கும் ஒரு பழைய ஃபார்முலா தான் சொல்லி கிடைக்கப்பட்டிருக்கு. என்னது? கஷ்டப்பட்டு வேலை செய், காசு சேமி, ரிட்டையர் ஆனதும் தூக்கி அப்படியே ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடு. ஆனா பாருங்க, உலகம் ரொம்ப மாறிடுச்சு. இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட்ல இருந்து உங்க பணத்தை மொத்தமா வெளியே எடுத்துட்டீங்கன்னா இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம், ரொம்ப சைலண்டா உங்க பணத்தோட மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா தின்னு தீர்த்துடும். இப்ப பாருங்க, இங்கதான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது. உங்க பணத்தை மொத்தமா வெளியே எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு சின்ன பகுதியை, உதாரணத்துக்கு ஒரு 6% மட்டும் நீங்க வெளியே எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். மீதி பணம் அப்படியே மார்க்கெட்ல தொடர்ந்து முதலீடு ஆகியே இருக்கும். இந்த கால்குலேஷனை அப்படியே ஒரு கதை மாதிரி கேளுங்களேன். மார்க்கெட் உங்களுக்கு வருஷத்துக்கு 12% லாபம் கொடுக்குது. அதுல இருந்து நீங்க 6% மட்டும் உங்க செலவுக்காக எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். என்ன நடக்கும்? மாசா மாசம் உங்களுக்கு ஒரு நிலையான வருமானமும் வரும். அதே நேரத்துல பேலன்ஸ் இருக்கிற உங்க முதலீடும் வளர்ந்துகிட்டே இருக்கும். கேக்குறதுக்கே செம மேஜிக் மாதிரி இருக்குல்ல? அப்படியே என் கூடவே டிராவல் பண்ணுங்க. ஏன்னா இனிமேதான் விஷயமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி மாறப்போகுது. நிறைய பேர் ரொம்ப வசதியா தவிர்க்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னா, திடீர்னு மார்க்கெட் பெரிய அளவுல கிராஷ் ஆனா உண்மையாவே என்ன நடக்கும்? இதுதான் மொத்த விதியையும் மாத்த போற இடம். நிறைய முதலீட்டாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சராசரி லாபம், அதாவது ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் இருந்தா போதும்னு. ஆனா அது தப்பு. உங்களுக்கு லாபம் எந்த வரிசையில கிடைக்குதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் சீக்வென்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ரிஸ்க் அப்படின்னு சொல்வாங்க. நீங்க பணத்தை எடுக்க ஆரம்பிக்கிற அந்த முதல் சில வருஷங்கள்ல மார்க்கெட் பெரிய அளவுல சரிஞ்சா அது உங்க முதலீட்டுக்கு வைக்கிற ஒரு மிகப்பெரிய செக்மேட். ஏன்னு கேக்குறீங்களா? இத அப்படியே ஒரு தண்ணி கேங்க் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. டேங்குக்குள்ள தண்ணி வர்ற ஸ்பீடு குறைஞ்சு, ஆனா நீங்க தண்ணிய வெளியே எடுக்கிற ஸ்பீடு அதிகமாக்குனா என்ன ஆகும்? டேங்க் சீக்கிரமே காலியாடும் இல்லையா? அதேதான் இங்கேயும். ஒரு பெரிய மார்க்கெட் சரிவுல உங்க போர்ட்ஃபோலியோ அடி வாங்கும்போது இங்க தொடர்ந்து பணத்தை எடுத்தீங்கன்னா உங்க அக்கவுண்ட் எக்ஸ்பனென்ஷியலா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா காலியாக ஆரம்பிச்சிடும். ஆனா உண்மையான வில்லன் இங்க மார்க்கெட் கிடையாதுங்க. நம்மளோட மனித மனநிலை எப்படி மார்க்கெட்டை விட ஒரு கொடூரமான வில்லனா மாறுதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் திடீர்னு ஒரு 30% சரியும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? பேனிக் ஆகி பயத்துல நஷ்டத்துக்கு வித்துட்டு வெளியே வந்துடுவாங்க. மார்க்கெட் விழறத விட நம்மளோட இந்த பயமும் எமோஷனலான முடிவுகளும் தான் லாங் டேர்ம்ல நம்ம முதலீட்டை சுக்கு நூறா உடைச்சிடுது. ஆனா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த அலசல்ல என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் இங்கதான் வருது. நீங்க இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்த அத்தனை விஷயங்களையும் இது மொத்தமா மாத்தி எழுத போகுது. உண்மையான ரிஸ்க் எதுங்கிறத நாம ரீதிங்க் பண்ண வேண்டிய டைம் இது. அந்த மிகப்பெரிய முரண்பாடு என்ன தெரியுமா? ஐயோ, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு ஈக்விட்டி மார்க்கெட்டை மொத்தமா அவாய்ட் பண்றதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ரிஸ்க். ஏன்னா ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் கிராஷை விட லாங் டேர்ம்ல உங்க பணத்தோட மதிப்பை உயிரோட அழிக்கிறது இன்ஃப்ளேஷன் தான். சேஃபா ப்ளே பண்றேன்னு நினைச்சிட்டு பல பேர் தங்களோட ஃபியூச்சர் வாங்கும் திறனை அவங்களே அழிச்சுக்கிறாங்க. என்ன ஒரு ஐரணி பாத்தீங்களா? இப்போ நீங்க இத பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இல்ல இத கேட்டது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கா? நாங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் உண்மையிலேயே படிக்கிறோம். அப்படியே ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அந்த லைக் பட்டனை இப்பவே தட்டி விட்டுடுங்க. அதுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும். ஆனா இந்த வீடியோ உங்கள மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆக அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
சரி, இப்ப அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பணத்துக்காக நாம ஓடி ஓடி உழைக்கிறத விட்டுட்டு பணம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜ். இதுதான் ஃபயர் கம்யூனிட்டியோட அடிப்படை மைண்ட் செட். இங்க என் முதலீடு எவ்ளோ பெருசா வளருது அப்படிங்கறத விட எனக்கு தடையில்லாம மாசா மாசம் பாசிவ் இன்கம் வருதா அப்படிங்கிற இடத்துக்கு ஃபோக்கஸ் டோட்டலா மாறிடுது. ஆனா உங்க மாதாந்திர வருமானத்தை முடிவு பண்றது உங்களோட வித்ராவல் ரேட் தான். ஒரு 4% எடுக்கிறதுக்கும் 8% எடுக்கிறதுக்கும் நடுவுல என்னங்க பெரிய வித்தியாசம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா லாங் டேர்ம்ல கொஞ்சம் அதிகமா பணம் வேணுமேன்னு ஆசைப்படுறது உங்க முதலீட்டோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்துடும். அது ஒரு பெரிய ட்ராப். ஏன் தெரியுமா? அடுத்து வர இந்த கால்குலேஷனை பாருங்க. இந்த கொடூரமான கணக்கீட்ட கவனிங்க. உங்க முதலீடு ஒருவேளை 50% கீழே விழுந்துடுச்சுன்னா திரும்பவும் பழைய நிலைமைக்கு வர வெறும் 50% லாபம் பத்தாது, உங்களுக்கு 100% லாபம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம நீங்க தொடர்ந்து பணத்தையும் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வரது மேத்தமேட்டிக்கலா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுதான் ரியாலிட்டி. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஸ்மார்ட்டான முதலீட்டாளர்கள் ஒரு சம ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்க. எஸ்டபிள்யூபி ஆரம்பிக்கிற அந்த முதல் சில வருஷங்கள் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸானவ. அதனால மார்க்கெட் அடி வாங்கும்போது கம்மி விலைக்கு உங்க ஈக்விட்டியை விற்கிறத தவிர்க்க உங்ககிட்ட கண்டிப்பா எமர்ஜென்சி கேஷ், சேஃபான டெப்ட் முதலீடுகள், அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய செலவு திட்டங்கள் இருக்கணும். இதுதான் அந்த டேஞ்சர் ஜோன்ல இருந்து தப்பிக்கிற சீக்ரெட் ரூட். இத அப்படியே நம்ம இந்தியாவோட இப்போதைய நிலைமைக்கு லிங்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு எஸ்ஐபி மூலமா எப்படி பணத்தை சேர்க்கறதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்போ அந்த சேர்த்த பணத்தை தங்களோட ஃபியூச்சருக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி யூஸ் பண்றதுன்னு கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனா நாம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு கோல்டன் ரூல் இதுதான். எஸ்டபிள்யூபியோட உண்மையான நோக்கம் அதிக லாபம் சம்பாதிக்கிறது கிடையாது. அதோட உண்மையான கோல் ஒரு சஸ்டெயினபிலிட்டி, ஒரு மன அமைதி, நம்ம கையில காசு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை, ஒவ்வொரு மாசமும் பணம் வருமா வராதான்னு பயப்படாம இருக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஃப்ரீடத்தை நமக்கு வாங்கி கொடுக்கறது தான் இதோட உண்மையான வெற்றி. ஃபைனலா ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர். நான் செபியில ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோல சொல்றது எதுவும் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்ல. இது எல்லாமே உங்களோட கல்வி மற்றும் தகவல் நோக்கத்துக்காக மட்டுமே வழங்கப்படுது. எந்த ஒரு முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்களா சொந்தமா ரிசர்ச் பண்ணுங்க, இல்லனா ஒரு குவாலிஃபைட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட். இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ஒரு புது ஐடியாவையாவது கொடுத்திருந்தா எங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க. அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய டிஃபரன்ஸை உருவாக்கும். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலினா என்னங்க வெயிட் பண்றீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நீங்க மிஸ் பண்ணவே கூடாத அட்டகாசமான கண்டென்ட்டோட நாங்க ஒவ்வொரு வாரமும் வந்துட்டே இருக்கோம். கடைசியா உங்களை முழுமையா யோசிக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். நாளைக்கே உங்க சம்பளம் மொத்தமா நின்னு போச்சுன்னா இப்போ உங்ககிட்ட இருக்கிற முதலீடுகள் உங்களோட தற்போதைய லைஃப் ஸ்டைல உண்மையிலேயே எவ்வளவு காலத்துக்கு தாக்கு பிடிக்க வைக்கும்? இந்த கேள்வி நீங்க எவ்வளவு நாளா பணத்தை பார்த்துட்டு இருந்த விதத்தையே டோட்டலா மாத்த போகுது. அடுத்த ஒரு சூப்பரான எக்ஸ்பிளைனர்ல உங்களை சந்திக்கிறேன்.